ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எஸ்ஜே. நம்ம வந்து ஒரு யோகியின் ஃபேஸ் சரித புக் லெக்ஷன் ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நான் லாஸ்ட் சொல்லியிருந்திருப்பேன் தூக்கமற்ற மகனை பற்றி அதை வீடியோவில் பார்ப்போம் அப்படின்னு. அந்த வீடியோட கண்டினியூ வீடியோ தான் இது. என்னன்னா, நம்ம முகுந்த் என்ன பண்றாரு, அவருடைய குருகிட்ட போய் சொல்ல, குருவே நான் வந்து இமயமலைக்கு போக போறேன்னு. அதாவது அவர் குருகிட்ட போயிட்டு ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் சொல்றாரு, நான் வந்து இந்த மாதிரி நான் இமயமலைக்கு போக போறேன், அங்க போயிட்டு நான் கடவுளை தேட போறேன், அங்க போய் நான் ஞானம் பெற போறேன் அப்படின்னு சொல்ற உடனே நம்ம குரு என்ன சொல்றாரு, யுக்தசகிரி, முகுந்தன் மலையில ஆல்ரெடி நிறைய மக்கள் வாழ்றாங்க, அவங்களுக்கு யாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்குமே ஞானம் கிடைக்கல, இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே கடவுளை பார்க்கல அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் அங்கதான் போவேன்றாரு. ஒன்னு நல்லா புரிஞ்சுக்க முகுந்தன், ஞானன்றது ஒரு ஆத்ம ஞானி கிட்ட நம்மளால பெற முடியுமே தவிர்த்து எந்த ஒரு அசைவும் இல்லாத மலை கிட்ட இருந்து உன்னால எதுவுமே கத்துக்க முடியாது அப்படின்றாரு. மறைமுகமா சொல்ல வர்றாரு, நான் உன்னுடைய குரு, நான் சொல்றதை நீ கேட்கணும், நான் சொல்றதுதான் உனக்கு புரியும், நீ அங்க போய் என்ன பண்ண பண்றமே சொல்றாரு. ஆனா இவருக்கு அது புரிஞ்சும் நான் இமயமலைக்கு போவேன்னு கரெக்டா நிக்கிறாரு. அவருடைய குரு எவ்வளவு சொல்லி ஒரு கட்டத்துல என்ன அமைதி ஆயிடுறாரு. இவர் அந்த அமைதியை தனக்கு சாதகமா சமாதானமா ஏத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. சரி குருவே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. கிளம்பி வீட்டுக்கு வந்தாரு. அடுத்த நாள் காலை கிளம்புறாரு. எங்கன்னா இமயமலை கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாக்குறாரு, நம்ம லாஸ்ட் டைம், அதாவது ஒரு தடவை சின்ன வயசுல இருக்கும்போது இவர் இமயமலைக்கு கிளம்பி இருப்பாரு, திரும்ப அவங்க அண்ணன் கூட்டு வந்திருப்பாரு. அந்த வீடியோ நான் சொல்லியிருந்திருப்பேன் இதுக்கு முன்னாடி வீடியோல. அந்த மாதிரி யோசிக்கிறாரு, நம்ம லாஸ்ட் டைம் போனோம், ஆனா இமயமலைக்கு போகாமலே திரும்ப வந்துட்டோம், இந்த தடவை கண்டிப்பா மலைக்கு போறோம், அங்க போய் நம்ம ஞானத்தை அடையிறோம், அதுக்கு போய் ஒரு ஆளை போய் பார்ப்போம் சொல்லிட்டு அவருடைய காலேஜ் ஃப்ரெண்டு, காலேஜ்ல அவருக்கு சமஸ்கிருதத்துக்கு ஒருத்தர் வந்து வாதியாரா, அவரை பார்க்க வர்றாரு. அவர் பேர் வந்து பிகாரி பண்டிதர். அவர் பேரு வந்து சொல்றாரு, இது மாதிரி நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கீங்க காலேஜ் டைம்ல லாகிரி மகேஸ்வருக்கு இருக்க சீடர்களை இவரை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது, நீ யாரப்பா சொல்ல வரேன்னு கேட்கும்போது, நீங்க கூட அவரை தூக்கமற்ற மகன் சொல்லி, ராம் கோபால் மஜ்ரோம் பத்தி சொல்ல வரியா? ஆமா ஆமா, நாங்க வந்து அவரை தூக்கமற்ற மகன் தான் சொல்லுவோம். எதுக்காகனா அவர் எனி டைம் கண்ணை திறந்துனே தான் இருப்பாரு, கண்ணை மூடவே மாட்டாரு, எனி டைம் அவர் ஆழ்நிலையில தான் இருப்பாரு, அவர் தான் அதனால நாங்க தூக்கமற்ற மகன் சொல்லுவோம். அவர் வந்து இப்ப வந்து தாரகேஷ்ல இருக்கிறாரு, நீ அங்க போய் பாருன்னு சொல்லி அனுப்பி வர்றாரு. இவரும் சரின்னு சொல்லிட்டு வர்றாரு. தாரகேஷ்ல ஒரு சிவன் கோயில் இருக்கு, அந்த சிவன் கோயில தான் அவர் இருக்காருன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு. அது எந்த அளவுக்கு அந்த கோயில் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னா, நம்ம கத்தோலிக்க மக்களுக்கு பிரெஞ்சு நாட்டுல லூதர் சர்ச்னு ஒரு சர்ச் இருக்கும், அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு புனிதமான ஒரு இடமோ அந்த மாதிரி இந்துக்களுக்கு தாரகேஷ்ல சிவன் கோயில் அது வந்து புனிதமான இடம். அந்த கோயில போயிட்டு யார் என்ன வேணும்னாலும் சரி, அந்த கோயிலுக்கு போய் தங்கியிருக்கணும் சரி, எந்த ஒரு நோயா இருந்தாலும் நல்லபடியா சரியாயிடும்ன்றது உறுதியான ஒரு விஷயம். முகுந்தனுடைய அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. என்னன்னா, அவருடைய சித்தி வந்து சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க சித்தப்பாக்கு ரொம்ப உடம்பு முடியாத நேரத்துல அந்த சிவன் தான் போயிட்டு 7 நாள் சாப்பிடாம இருந்து தியானம் பண்ணியிருக்காங்க. அப்படி தியானம் பண்ணும்போது அவங்க கையில ஒரு பச்சையில ஒண்ணு கிடைச்சிருக்கு. அது எடுத்துட்டு வந்து புழிஞ்சு சார் வந்து சித்தப்பா குத்துறதுக்கு அவர் சரியா இருக்கிறாரு. ஆனா திரும்ப அந்த கோயில் நான் போகவே இல்லைன்னு சொல்லியிருந்திருக்காங்க. இவர் வந்து அதில் ஞாபகத்தின்னு போறாரு, அந்த கோயிலுக்கு போறாரு. போய் பார்த்தா ஆஸ் யூசுவல் ஒரு கோவில் இருக்கு, அந்த கோயில் நடுவில் கருவறை இருக்கு, அந்த கருவறையில சிவலிங்கம் இருக்கு. ஆனா இவரு சிவலிங்கத்தை கும்பிடல, ஞானத்தை உள்ளதான் தேடணும் தவிர்த்து வெளியே தேடக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, நான் ஏன் அவரை கும்பிடணும், நான் ஞானத்தை உள்ளதான் தேட போறேன். அவரு அந்த அந்த குரு இல்லைன்னா என்ன பண்ண இமயமலை கிளம்புறாரு. ஆனா இப்படி போறவரு இந்த கோயிலுக்கு மறுபடியும் வருவாரு, இதே சிவனை அவர் திரும்பவும் கும்பிடுவார். அது எப்படின்றத அந்த வீடியோல பார்க்கலாம். பாய்.